சுவைத்தோம். உன் திருநிழலில் அமைதியை உணர்ந்தோம், அமைதியை உணர்ந்தோம். தடைகளை கடக்க உனதருள் அடைந்தோம், உனதருள் அடைந்தோம். நிலையான அன்பிது நிறம் உன்னை தொடர்வோம், நிறைவான நன்றியில் உம்மையே புகழ்வோம். அர்ப்பண பூக்களை அன்புடன் ஏந்தி ஆனந்த இல்லம் செல்லுவோம். அங்கு 1000 விளக்குகள் பீடத்திலேந்தி அவருக்கு நன்றி சொல்லுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான இறையுறவுகளே, இன்றைய நாளுக்காக இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு இன்றைய நாளிலே இறைவனுடைய அருளும் ஆசீரும் எங்களுடைய குடும்பங்களோடும் எங்களுடைய சமூகத்தோடும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்விலும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இறைவனை பார்த்து இந்த பலியூடாக மன்றாடி கொள்ளுவோம். இன்னும் சிறப்பாக எங்களுடைய உறவு தொடர்புகளை நாங்கள் இன்னும் ஆழமாக்கி கொண்டு அயலில் இருக்கிறவர்களை நிறைவாக அன்பு செய்து ஒற்றுமையான வாழ்வு வாழ்ந்து இறைவனுக்கு ஏற்புடைய மக்களாக நாங்கள் மாற்றம் பெற இந்த திருப்பலியினுடைய அருளும் ஆற்றலும் எங்களுக்கு துணை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த பலியிலே நாங்கள் தொடர்ந்து மன்றாடி கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மையும் பிறரையும் அன்பு செய்வதில் திருச்சட்டத்தின் எல்லா கட்டளைகளும் அடங்கியிருக்க செய்தீரே. உம் கட்டளைகளை கடைபிடிக்கும் நாங்கள் முடிவில்லாத வாழ்வுக்கு வந்து சேரும் தகுதி பெற எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 1 தொடக்கம் 6, 10 தொடக்கம் 13 வரை. மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது. வாய்க்கால் நீரை போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு உவப்பளிக்கும். மேட்டிமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பழிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம்.
பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டங்கொள்ளும். தமக்கு அடுத்திருப்பாரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பதும் இல்லை. ஏளனம் செய்வோரை அடிக்கும்போது அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவருக்கு அறிவு புகட்டும்போது அவர் மேலும் அறிவுடையவராவார். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார். ஏழை குக்குரலிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும்போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு பல்லவியாக, ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். மாசற்ற வழியில் நடப்போர் பெறு பெற்றோர். ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பெறு பெற்றோர். உம் நியமங்கள் காட்டும் வழியை என்றும் உணர்த்தி அருளும். உம் வியத்தகு செயல்கள் பற்றி நான் சிந்தனை செய்வேன். ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உண்மையின் பாதையை நான் தேர்ந்து கொண்டேன். உம் நீதி நெறிகளை என் கண்முன் நிறுத்தியுள்ளேன். உம் திருச்சட்டத்தின்படி நடக்க எனக்கு மெய்யுணர்வு தாரும். அதை நான் முழு உள்ளத்தோடு கடைப்பிடிப்பேன். ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஏனெனில் அதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டத்தை நான் எப்போதும் கடைப்பிடிப்பேன். என்றென்றும் எக்காலமும் அதை பின்பற்றுவேன். ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். ஆண்டவரே உம் கட்டளைகள் காட்டும் நெறியில் என்னை நடத்தும். வார்த்தையை கேட்டு அதை கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறை வசனங்கள் 19 தொடக்கம் 21 வரை. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து,
இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான இறையுறவுகளே, மனிதர்களாகிய நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உறவுகளுக்கெல்லாம் மேலான உறவாக நாங்கள் பார்ப்பது எதுவென்று சொன்னால் ஒரு தாயினுடைய உறவு. மனிதர்களை தாண்டி விலங்குகள் கூட இந்த தாயினுடைய உறவோடு அவர்கள் பின்னி பிணைந்து இருப்பதை நாங்கள் கண்கூடாக பார்த்திருக்கின்றோம். எனவே அன்பானவர்களே, இந்த மனித உறவுகள் பெரும்பாலும் நம்பிக்கையின் அடிப்படையிலே தான் அவைகள் கட்டப்படுகின்றன. யார் யாரிடம் நம்பிக்கை கொண்டு அவர்கள் வாழுகிறார்களோ அவர்களை எல்லாவற்றுக்கும் மேலான உறவாக தேர்ந்தெடுக்கின்ற ஒரு மனிதர்களுடைய போக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒரு தாயினுடைய உறவை நாங்கள் முதலாவது உறவாக சொல்லுகின்ற பொழுது, தாயிற்கு பின்னர் வருகின்ற ஒரு தந்தையினுடைய உறவு எவ்வாறு உருவாகிறது என்று சொன்னால், நாங்கள் வளர வளர தாயும் எங்களோடு சுற்றத்தே இருக்கின்ற அயலவர்களும் இவர்தான் உன்னுடைய தந்தை என்று ஒருவரை சுட்டி காட்டுகின்ற பொழுது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் என்னுடைய தந்தை என்று தந்தையின் உறவு கட்டி எழுப்பப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, தந்தைக்கு அப்பால் நாங்கள் வாழுகின்ற பொழுது நாங்கள் யாரையெல்லாம் நம்பி அவர்களோடு அன்போடு ஒற்றுமையோடு பழகி உறவுகளை நாங்கள் ஆரம்பிக்கின்றோமோ அந்த உறவுகளை மேலானதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஆக மொத்தத்திலே எல்லா உறவுகளும் நம்பிக்கையின் அடிப்படையிலே கட்டப்படுகின்றது. ஆனால் தாயினுடைய உறவு இந்த நம்பிக்கையையும் கடந்து மேலானதொரு தொப்புள் கொடி உறவாக இருப்பதை எல்லா இனத்த மக்களிலும் நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி பார்க்கின்ற பொழுது இன்றைய நற்செய்தியிலே நாங்கள் காண்கின்றோம், அவருடைய தாயும் சகோதரர்களும் வெளியே நிற்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு இந்த தாயும் சகோதரர்களுடைய உறவை சற்று தரக்குறைவாக பேசுவது போல மனிதர்களாகி எங்களுடைய பார்வைக்கு தோன்றுகின்றது. ஏன் இதை எவ்வாறு ஆண்டவர் எதனுடைய பின்னணியிலே இதை கையாளுகிறார் என்று சொன்னால், தன்னுடைய தாயிலே அவர் மிகுந்த நம்பிக்கையுள்ள ஒரு உறவை அவர் கட்டி எழுப்பி இருக்கின்றார். ஒரு தொப்புள் கொடி உறவை அவர் அனுபவித்து கொண்டிருக்கின்றார். இது ஒரு உயர்ந்த உச்சத்தின் அடையாளம், உறவின் அடையாளம், தாயின் உறவு. ஆண்டவர் இயேசுவினுடைய உறவு எவ்வாறு இருந்தது என்று சொன்னால், அவர் தாயை எவ்வாறு அன்போடு கூர்ந்து நோக்கினாரோ அதை போலத்தான் எல்லோரையும் அந்த உறவு நிலையிலே அவர் வைத்து பார்த்தார். எல்லோரோடு அவர் பழகுகின்ற பொழுதும் எல்லோரோடும் அவர் அணுகுகின்ற பொழுதும் அவர்களிடத்திலே மேலானதொரு உன்னதமான உறவை ஆண்டவர் இயேசு கொண்டிருந்தார். அதைத்தான் இன்றைய நற்செய்தி காட்டுகின்றது. தாயோடு ஒரு உன்னதமான உயர்ந்த உறவை அவர் வைத்திருக்கின்றார் என்று சொன்னால், ஒரு பாவியை அவர் சந்திக்கிறார் என்று சொன்னால் அந்த பாவியோடும் தாயை போல ஒரு உயர்ந்த உறவை அவர் கொண்டிருக்கின்றார். ஒரு வரி தண்டுகின்ற நபரை அவர் சந்திக்கிறார் என்று சொன்னால் அந்த நபரோடும் அவர் தாயை போல ஒரு உயர்ந்த உறவை அவர் கொண்டிருக்கின்றார். சமூகத்திலே ஒதுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட ஒருவரை அவர் சந்திக்கிறார் என்று சொன்னால் அவரோடும் அவர் புதியதொரு உறவை அவர் உருவாக்குகின்றார். தாயோடு இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த தூய்மையான ஒரு உறவை ஆண்டவர் இயேசு உருவாக்குவதை இந்த நற்செய்திகளிலே நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, அதே பின்னணியிலே தான் தன்னுடைய தாயும் தன்னுடைய மக்களும் ஒரே உறவிலே இருக்கிறார்கள் என்பதை அவர் காண்பிப்பதற்காக யாரெல்லாம் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறார்களோ அவர்களே என்னுடைய தாயும் சகோதரர்களும் என்கின்ற தொனியிலே அவர் பேசுவதை பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, சிறந்ததொரு வழியை ஆண்டவர் காண்பிக்கின்றார். நாங்கள் எல்லோரோடும் சமமாக ஏற்ற தாழ்வுகளின்றி எல்லோரையும் சமத்துவமாக நாங்கள் பார்க்க வேண்டும்.
அவர்களோடு சமமான உறவுகளை நாங்கள் வைத்து கொள்ள வேண்டும். எந்தவித பிரிவினைகளுக்கும் நாங்கள் இடங்கொடாமல், ஏற்றத்தாழ்வுகளை நாங்கள் உருவாக்காமல், நிறைந்த ஒற்றுமையோடு நல்லதொரு உறவை நாங்கள் பேண வேண்டும் என்பது இன்றைய நற்செய்தியின் அழைப்பாக இருக்கின்றது. எனவே இந்த அழைப்பின் குரலுக்கு செவி கொடுக்க இந்த வழிபாட்டிலே திருப்பலியிலே தொடர்ந்து இறைவரம் கேட்டு மன்றாடி கொள்ளுவோம். அன்பின் ஆண்டவரே, உமது இறையரசை கட்டியெழுப்பும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுநிலையினர் அனைவரும் தாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவியின் ஆற்றலுக்கேற்ப ஒரே சமத்துவ சமுதாயம் படைத்திட அவர்களுக்கு தேவையான அருள் வரங்களை அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கீழ்ப்படிதலின் மகிமையை திருக்குடும்பத்தின் வழியாக உணர்த்திய இறைவா, நாங்கள் வழியை கடைப்பிடித்து சுயநலமற்றவர்களாகவும் அடுத்தவருடன் நட்பு பாராட்டும் நல்ல உள்ளம் கொண்டவர்களாகவும் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் இறைவா, அனைத்து மக்களும் இறையாட்சி விருந்தில் பங்கு கொள்ள வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பம் என்பதை உணர்ந்தவர்களாக நமது செயல்கள், நம்பிக்கை மற்றும் இறைப்பணி என்பவற்றின் ஊடாக விருந்தில் கலந்து கொள்ள வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன்னதரான இறைவா, திரு அவையின் தூண்களாக வளர்ந்து வரும் இளையோர்கள் உலகில் ஏற்படும் மாற்றங்களால் அவர்களின் நம்பிக்கைக்கும் விசுவாசத்திற்கும் அச்சுறுத்தலாக அமையும் காரணிகளை உமது துணையால் தகர்த்து உமது வழியில் பயணிக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களது தனிப்பட்ட வேண்டுதல்களையும் மௌனமாக எடுத்து கூறி மன்றாடுவோம். விண்ணக தந்தையே, இறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு உம்மிடம் எடுத்து வந்துள்ள எங்களுடைய தேவைகளுக்கு கனிவாக செவிசாய்த்து உமது திருவிழப்படி அவற்றை எமக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தருகின்ற காணிக்கையை ஏற்றருளும் தெய்வமே, எளியவன் தருகின்ற காணிக்கையை காணிக்கை தரும் நேரம் நான் என் மனம் தருகின்றேன். படைப்புகள் பலவாயினும் சொந்தம், படைப்புகள் பலவாயினும் பரமன் உமக்கே சொந்தம். அதில் மலராகும் என் மனம் உன்னிடத்திலே, மலராகும் என் மனம் உன்னிடத்திலே மனம் காண ஏற்றிடுமே, மனம் காண சகோதர சகோதரிகள், என்னுடையதும் உங்களுடையதுமான பலி
எல்லாம் வல்ல தந்தையாகிறவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மக்களின் காணிக்கைகளை கனிவுடன் ஏற்றருளும் வேண்டுகின்றோம். அதனால் நம்பிக்கையோடும் பக்தியோடும் அவர்கள் அவற்றை அறிக்கையிடுகின்றார்களோ அவற்றை விண்ணக அருளடையாளங்களால் பெற்றுக்கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியவின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பேர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாங்கள் எல்லோரையும் அன்பு செய்யக்கூடிய, எல்லோரையும் ஒரேவிதமாக நாங்கள் மதிக்கக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை இறைவன் தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மேற்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுவோம். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, வரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன்.
ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர், கொஞ்சம் தமிழ் மொழி பேசி என்னை தேற்றுவீர். இன்று நெஞ்ச மழைக்குது வருவாய்துவா, தாயாக அன்பு செய்யும் என் உயிர் நீதானையா, சேயாக நம்பி வந்தோ வாழ்வில் ஒளியேற்றவா. உன் அன்பு சாரலில் நனைந்தாலே போதும் இன்னல்கள் நீங்கிடுமே, உன் சுவாச காற்றில் கலந்தாலே போதும் என் வாசல் அடைந்திடுவேன். நான் என்று முன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நான் என்று முன் சாயல்தானே, உன் கோயில் குடிகொள்ள நீவா. நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமருள் அடையாளங்களால் புத்துயிர் பெற்ற எங்களுக்கு உமது இடையராத உதவிய கனிவுடன் என்றும் அருள்வீராக. அதனால் மீட்பின் பயனை இம்மர நிகழ்வுகளிலும் அன்றாட வாழ்விலும் பெற்று கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். இறைவனின் அன்பிலும் இரக்கத்திலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் பூவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மாபாவம் நம்மை மேவாமல், மாபாவம் நம்மை மேவாமல் காப்பாயே அருளிவாயே. கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோம். தவம் செய்வோம் தினம் செபமாலை சொல்வோம், தவம் செய்வோம் தினம் செபமாலை சொல்வோம். பாவத்திற்காக பரிகாரம் புரிவோம். மாதாவே சரணம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.